ஹாய் கேஸ். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் எலான் மஸ்க் ரெண்டு பேருமே இத்தனை நாள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க இன்னைக்கு மிகப்பெரிய எதிரியாக ஆகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுங்கிற வரமா சொல்ல வேண்டிய ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாலு ரெண்டு வீடியோ. ஃபர்ஸ்ட், டொனால்ட் ட்ரம்ப் வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் மேன், அமெரிக்கன் பிரசிடென்ட். அவர் ஒரு பக்கம் பொலிட்டிக்கலி அதிக பவர் இருக்கிற ஒரு ஆள். இன்னொரு பக்கம் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன், ஃபினான்ஷியல் அண்ட் இன்டெலெக்சுவல் நாலேஜில் அதிகமாக இருக்கிற ஒரு ஆள். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இத்தனை நாள் ஒர்க் பண்ணிருந்தாங்க. எப்போனா பாஸ்ட் 1 இயராக அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்போட கேம்பெயினில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் சொல்லப்போனால் இவரால தான் பிரசிடென்ட்டே அவர் ட்ரம்ப் ஆனான்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்ஃபேக்ட் ஈவன் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் கூட மிஸ்டர் எலான் மஸ்க் வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்து அவர் ஒயிட் ஹவுஸில் தங்க வச்சு இப்படி தான் ரெண்டு பேருமே கம்பைண்டாக தான் ஒர்க் பண்ணிருந்தாங்க. ட்ரம்ப்போட எந்த நியூஸ் பார்த்தாலும் நீங்கள் வந்து பின்னாடி எலான் மஸ்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜ்காண்டி எலான் மஸ்க் கூடயே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ திடீர்னு எதனால் இந்த ஒரு பிளவு ஏற்பட்டுச்சுன்னா, ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில். எஸ், ட்ரம்ப் வந்து ரீசெண்டாகவே நிறைய பில்ஸ் பாஸ் பண்ணுறத நம்ம பார்க்கலாம். அதில் வந்து ஏகப்பட்ட மக்களுக்கு அதிருப்தி ஆகிறத பார்க்கலாம். அதில் இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்னால எல்லாருமே அதிருப்தியாக இருக்காங்க. அதில் இன்க்ளூடிங் நம்ம டெஸ்லா ஓனர் எலான் மஸ்க்கும் தான். எஸ், ஃபஸ்ட்டு இதில் இந்த பில் என்னென்ன சொல்லுதுன்னா, ஹியூஜ் டேக்ஸ் கட் ஃபார் ரிச். பணக்காரங்களுக்குலாம் அதிக டேக்ஸ் கட் பண்ணுறாரு. சரி, இதில் எலான் மஸ்க் என்ன பிரச்சனைனா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹியூஜ் டேக்ஸ் கட் பண்ணிட்டாங்க. எதனால் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பணக்காரங்களுக்குலாம் அதிக டேக்ஸ் குறைச்சிட்டா அவங்க வந்து இங்கே இருப்பாங்க, அவங்க வந்து இன்னும் நல்லா வளருவாங்க, நாட்டையும் ரொம்ப பொருளாதாரம் உயரும் அப்படின்ற மாதிரி ஒரு நாலேஜ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. செகண்ட் வந்து இந்த இம்போர்ட்டர்ஸ்க்கு வந்து டேக்ஸை வந்து இன்னும் குறைக்கல. அவர் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், நிறையா கண்ட்ரிஸ்க்கு டேக்ஸ் போட்டிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து வரி குறைக்காம விட்டால் இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜென்ரலாக சைனாவும் இந்தியாவும் மேனுஃபேக்சரிங் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காண்டு அமெரிக்காவுக்கு. அவங்க காண்டு வர அளவுக்கு நம்ம ஒன்றும் வரல, பட் ஸ்டில் அவங்களுக்கு காண்டு. அதையும் நம்ம விடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க மேனுஃபேக்சரர்ஸ் அதிகமாக இருக்கணுன்றக்காண்டி இம்போர்ட்லாம் டேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எதுக்கு காசு போட்டு வாங்கிட்டு நம்மளே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடன்ற நிலைமைக்கு மக்கள் வந்துருவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறப்போ மிஸ்டர் எலான் மஸ்கிட்ட இவர் கலந்துக்கவே இல்லை. அண்ட் ஆல்சோ கலந்துக்கிட்ட பிறகும் இவர் வேணாம்னு சொல்லியும் கேட்காம இந்த பில்ஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல. இவர் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்ல, இந்த பில்லுனால உங்கள் டெஸ்லா கம்பெனிக்கு எந்த விதமான கன்செஷன் இல்லை, பிரோஜனம் இல்லைன்ற ஒரு வைத்தறிச்சல்ல வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்ல. பதிலுக்கு அவர் வந்து நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சதே என்னால தான், நான் எல்லாம் நீங்கள் தோற்று தான் போயிருப்பீங்க இந்த மாதிரி சொல்ல. இப்போ அப்புறம் இவர் வந்து சும்மா திரும்ப அதே சொல்ல. அவர் வந்து உங்களோட ரகசியம்லாம் எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள்லாம் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆக வேண்டிய ஆள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல. அப்படி மாற்றி மாற்றி ஒரு பெரிய சண்டை ரெண்டு பேத்துக்கும். இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். கீழே லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.